அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ரெசிபி தான். அதாவது மட்டனுடைய லிவர் கிரேவி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு முறை இதில் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண் பார்வை குறைபாடு ஏற்படுவதை தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் இதில் இரத்த சோகை நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த ஆட்டு ஈரல் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்படிப்பட்ட ஏராளமான சத்துக்கள் நிறைந்த இந்த ஆட்டு ஈரல் கிரேவியை எப்படி ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ஈஸியாக செய்யறதுன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி கிரேவி செய்ய போகிறேன். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்களும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். சைஸ் ஆனியனை நான் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் சேர்த்து நல்லா பொன்னிறமாற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஓரளவு நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 300 கிராம் ஆட்டு ஈரலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இது உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து இதனுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயிலேயே நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். மசாலா பொருட்களை எல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலேயே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அதோடைய பச்சை வாசனையெல்லாம் போன பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துறவேன்னா ஒரு 1/4 கிளாஸ் போல் சேர்த்தா போதும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கு தகுந்தவாறு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி விசில் போட்டு இந்த ஈரல் சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 5-6 விசிலுக்கு ஈரல் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 விசிலுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 6 விசில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், எம்மியாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய மட்டன் லிவர் கிரேவி. பார்க்குறதுக்கே எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல. மல்லித்தலை கட் பண்ணி ஒரு டைம் கிளறி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது சப்பாத்தி, பரோட்டா, நெய் சாதம், அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கூடையும் ஒரு அட்டகாசமான சைடிஷ். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை சமையலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.